பிராணன் ஆகாசத்திற்கு கொடுக்கும் அடிகளின் பலனாக வாயு அல்லது அதிர்வுகள் உண்டாகின்றன. இந்த வாயு அதிரத் தொடங்குகிறது. இந்த அதிர்வுகளின் பலத்த வேகத்தால் ஏற்படும் உராய்வினால் வெப்பம் அல்லது தேஜஸ் தோன்றுகிறது. இந்த வெப்பம் திரவமாகிறது. இதுவே அப்பு அல்லது நீர். பின்னர் இந்த திரவம் திடமாகிறது. ஆகாசமும் அதிர்வும் இருந்தது. பின்னர் வெப்பம் வந்தது. பின்னர் அது திடமாகி தூல பொருட்களாக சுருங்குகிறது. ஒடுங்கும் போது தூலத்திலிருந்து தொடங்கி இதே முறையில் பின்னோக்கி செல்கிறது. திடம் திரவமாகும், திரவம் அனலாகும், அனல் அதிர்வுகள் ஆகும். முடிவில் இந்த அதிர்வுகள் நிற்கும், கல்பமும் முடியும். இப்படியே பிரபஞ்சம் தோன்றி தோன்றி ஒடுங்கிய வண்ணம் இருக்கும். ஆகாசத்தின் துணையின்றி பிராணன் மட்டும் தனியாக செயல்பட முடியாது. இயக்கம், அதிர்வு, எண்ணம் என்று நாம் அறியும் சக்திகள் எல்லாம் பிராணனுடைய பல்வேறு நிலைகள். உருவம், தடை என்று நாம் அறியும் ஜடப்பொருள் எல்லாம் ஆகாசத்தின் வேறு நிலைகள். ஆதார பொருள் ஒன்று இன்றி பிராணன் தனியாக வாழ இயலாது, செயல்படவும் இயலாது. அது சுத்த பிராணனாக இருக்கும்போது ஆகாசத்தையே தன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. அது புவியீர்ப்பு சக்தி, மைய நோக்கு சக்தி போன்ற இயற்கை சக்திகளாக மாறும்போது அதற்கு ஆதாரமாக ஜடப்பொருள் தேவைப்படுகிறது. சக்தி இல்லாத ஜடப்பொருளையோ ஜடப்பொருள் இல்லாத சக்தியையோ நாம் காண முடியாது. சக்தி, ஜடப்பொருள் என்று நாம் சொல்பவை நுட்பமான பிராணன், ஆகாசம் என்பவற்றின் தூல வெளிப்பாடுகளே ஆகும். பிராணனைத்தான் ஆங்கிலத்தில் லைஃப், அதாவது உயிர், ஆதார சக்தி என்று வழங்குகிறோம். ஆனால் இதை மனித உயிர் என்ற எல்லைக்குள் குறுக்கக்கூடாது. அதே வேளையில் அதை ஆன்மா என்றும் எண்ணிவிடக்கூடாது. இப்படியே இந்த பிரபஞ்ச சக்கரம் சுழல்கிறது. படைப்பிற்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கவே இயலாது. இது முடிவற்ற ஒரு நிகழ்ச்சி. பழைய மனையியல் வல்லுநர்களின் மற்றொரு கருத்தை இங்கே கூறுவோம். தூல பொருட்கள் எல்லாமே நுண்பொருட்களின் பலன்களே என்று அவர்கள் கூறுகின்றனர். தூலப்பொருள் ஒவ்வொன்றும் தன்மாத்திரைகள் எனப்படுகின்ற நுண்ணணுக்களால் ஆனது. நான் ஒரு பூவை முகர்ந்து பார்க்கிறேன். முகர வேண்டுமானால் ஏதோ ஒன்று என் மூக்கையும் மலரையும் இணைக்க வேண்டும். மலர் அங்கே இருக்கிறது, அது என்னை நோக்கி நகரவில்லை. மலரிலிருந்து வந்து என் மூக்குடன் தொடர்பு கொள்கின்ற மலரின் நுண்ணணுக்களே தன்மாத்திரைகள். வெப்பம், ஒளி முதலிய எல்லாவற்றிலும் நிகழ்வது இதுதான். இந்த தன்மாத்திரைகளை இன்னும் நுட்பமான அணுக்களாக பகுக்கலாம். வெவ்வேறு தத்துவவாதிகள் வெவ்வேறு கொள்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவை வெறும் கொள்கைகள் மட்டுமே என்பது நமக்கு தெரியும். தூலமான எதுவுமே மிக மிக நுண்ணிய அணுக்கள் சேர்ந்தது என்று அறிவது நமக்கு போதுமானது. புறத்தில் உணர்பவை முதலில் நமக்கு புலனாகிறது. பிறகு கண், காது இவற்றுடன் தொடர்பு கொள்ளும் நுண் மூலகங்கள் புலனாகிறது. ஆகாச அலைகள் என் கண்களை தொடுகின்றன. அவற்றை என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் நான் ஒளியை காண வேண்டுமானால் முதலில் இந்த அலைகள் என் கண்களை தொட வேண்டும். கண்கள் இருக்கின்றன, ஆனால் அவை பார்ப்பதில்லை. மூளையிலுள்ள பார்வை மையத்தை நீக்கிவிடுங்கள், அப்போதும் கண்கள் இருக்கும். புறப்பொருட்களின் படம் விழித்திரையில் விழவே செய்யும், என்றாலும் கண் பார்க்காது. எனவே கண்கள் துணை கருவியே தவிர பார்வை புலன் அல்ல. மூளையில் உள்ள பார்வை மையமே பார்வை புலன். இதுபோலவேதான் மூக்கும் வெறும் துணை கருவி. அதற்கு பின்னால் மூளையில் ஒரு புலன் இருக்கிறது. பொறிகள் வெறும் புற கருவிகள் மட்டுமே. இவற்றிற்கு அப்பால் மூளையில் இருக்கும் புலன்கள் அல்லது இந்திரியங்களே புலனுணர்ச்சி மையங்கள் ஆகும். மனம் புலன்களுடன் இணைந்தால்தான் அறிவு உண்டாகும். நாம் படிப்பில் ஆழ்ந்திருக்கும் போது மணி ஓசை நமக்கு கேட்பதில்லை.
ஏன், காது இருக்கிறது, ஒலி அதன் வழியாக மூளைக்கும் சென்றது, ஆனாலும் அது கேட்கவில்லை. ஏனெனில் மனம் கேள்வி புலனுடன் இணையவில்லை.